ஏன் அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தேவன் சொல்லிட்டு எலியா வர்றதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா அந்த பாகாலை குறித்து அதை வழிபடுகிறவர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? அந்த பாகால் தான் அக்கினிக்கும் தண்ணீருக்கும் உள்ள தெய்வம். இதெல்லாம் தான் ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குது. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்தில் கீழே பூமியிலும் யாதொரு சொரூபத்தை நீ என்ன செய்யக்கூடாது, உண்டாக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. ஒருவனை 3 வருஷம் அமர்ந்திருக்க வைத்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எலியாவை அறிய வச்சுட்டு தான் வெளியே ஓடுறா. இந்த நாட்கள்ல ஒன்ன தேவ சமூகத்தில் அமர வைத்திருப்பது கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வெளியே விடுவா. கர்த்தரே தேவன் என்று தேசம் முழங்கும். நல்ல கையை தட்டி தேவர்களில் அவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. ஒரே நாமம், வல்லமையுள்ள நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், இயேசு என்கிற நாமம்.